சசிகலா அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் இப்போ கொஞ்சம் காலமாக அடிக்கடி முன்மொழிகிறத பார்க்க முடியுது ஒருங்கிணைப்பை பற்றி. ஆனால் அங்கிட்டு வந்து பெருசாக இல்லையே. வரும். ஏன் அவசரப்படுறோம்? நம்ம அவசரப்படாமல் இருப்போம். நம்மக்கிட்ட எந்த பிரச்சனையும் கிடையாது. அதிமுக ஒன்றிணைய கூடாதுன்னு திமுக நினைக்குது அப்படின்றீங்களா? கண்டிப்பாக. புரட்சி தலைவர் மறைவுக்கு பிறகு ஜார்ஜேன்னு இருக்கும்போது தான் அந்த 89 திமுக வர முடிஞ்சது. நெய் ஒருங்கிணைப்பாளருக்கு இறங்கி வர எடப்பாடி சம்மதம் தெரிவித்து அவர் வைத்திலிங்கத்திட்ட சொல்லியிருப்பார். இதெல்லாம் நம்புற மாதிரியா சார் இருக்கு? 6 பேர் போய் பேசுகிறாங்கங்கிறீங்க. இன்னைக்கு 18 பேர் வந்துட்டாங்கன்னு இன்னைக்கு தினமலர் பேப்பரில் போட்டிருக்காங்க. இன்னைக்கு அப்போ இதெல்லாம் நீங்கள் நம்பும்போது அப்போ இதையும் நம்பி தானே ஆகணும். என்னதான் இருந்தாலும் முதலமைச்சர் வேட்பாளர் அவர் தான், கட்சியோட பொதுச் செயலாளர் அவர் தான். மற்றதை வேணா பார்த்துக்கலாம், அது ரெண்டு தொடாதீங்க. அதெல்லாம் தொடாதீங்கன்னா சொல்ல முடியாது. அது நீங்கள் அதுக்கப்புறம் கட்சி இணைப்பே தேவையில்லையா? எந்த இடத்துல சார் பிரச்சனை வந்துச்சு? அடிப்படையில் எந்த இடத்துல இந்த பிரச்சனை ஆரம்பிச்சிச்சுன்னு நினைக்கிறேன். சார் எல்லாமே பதவி தான். தான் பெரியவே நம்மள்ட்ட இந்த பதவி வந்தால் கட்சி நம்மக்கிட்ட வந்துடும், நம்ம நாளைக்கு நிரந்தர முதலமைச்சர் ஆயிரும். பகடைக்காயா பயன்படுத்துறாங்க. ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா வந்து பாஜக பகடைக்காயா பயன்படுத்துறாங்க. நான் ஒன்று சொல்லிட்டேன், நமக்கு புத்தி இல்லையா? அப்போ ஓபிஎஸ் அவர்களே வழி இல்லாமல் தான் பாஜகவோட கூட்டணியில் இருக்காரு. விஜய் அரசியல் எப்படி பார்க்குறீங்க? யாருக்கு ஆபத்துன்னு நினைக்கிறீங்க? பிரிந்திருப்பவர்களுக்கெல்லாம் ஆபத்து, அதிமுக ஆபத்து. கண்டிப்பாக. ஒன்னிந்திய அரசியல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பது அதிமுக தொண்டர் உரிமை மீட்புக் குழுவின் அமைப்பு செயலாளர் திரு நாஞ்சில் கோலப்பன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். நேற்று முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி மேல வழக்கு, இன்னைக்கு முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் மேல வழக்கு. ஸோ அதிமுக ஒருங்கிணைப்பை நோக்கி நகரக்கூடாது அப்படின்றதுக்காக திமுக நெருக்குது அப்படின்றாங்க. எப்படி பார்க்குறீங்க? திமுகவின் செயல்பாடு அதிமுக பிரித்து வச்சு பார்க்கறது தான். இந்த 3 ஆண்டு காலமாக போடாத வழக்குகள் பல முறை நாங்கள் சொன்னோம். திமுகவின் பி டீமாக செயல்பட்டு இருக்காப்புல எடப்பாடி பழனிசாமி குழுன்னு. இப்போ திமுக அதில் கள இறங்கியிருக்கு. ஆனால் எங்கள் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் எப்பவுமே சொல்லதான், உப்பு தின்னவங்க தண்ணி குடிச்சா ஆகணும். ஒரே பழமொழி தான். அவர் முன்னாடியே சொன்னார். போகிறதுமா அது? அதாவது வைத்திலிங்கம் அவர் வந்து 2011-16 நடந்த சம்பவத்தை கொண்டு வந்திருக்காங்க. இப்போ அது இவ்வளோ காலம் தாழ்த்து வரும்போது அரசியல் ரீதியாகவும் பிரச்சனைகள் இருக்குது, சட்ட ரீதியாக இருக்கிறது. அதாவது தவறு செஞ்சால் தண்டனை அடையணும். அதில் அந்த யாரும் நம்ம அதை வந்து புரட்சி தலைவி அம்மாவே நீதிமன்றத்தின் மூலமாக போராடி வெற்றி பெற்றவங்க தான். அதனால் சரித்திரம் படித்தவங்க தான். அதெல்லாம் வந்து போராடி தோல்வி அடைஞ்சவங்களா வெற்றி அடைஞ்சவங்களா? இல்லை, நீதிமன்றத்தில் இருக்கிறதுல அவங்க வெற்றி பெற்றாங்க. அவங்க மரணத்தில் இருக்கும்போது அவங்க வந்து வெற்றியோடு தான் இருந்தாங்க. மரணத்துக்கு பிறகு நடந்தது வேறு. அதனால் களத்தில் எதிரிகளை சந்திக்கிறது இது வந்து வழக்குங்கிறது தானே. எதிரிகள் நம்ம மேலே போடக்கூடிய ஒரு ஆயுதம், அதை சந்திப்பாங்க. அதனால ஒன்றும் இல்லை. அது அண்ணன் வைத்திலிங்கமாக இருந்தாலும் சரி தான், அவர் எஸ்பி வேலுமணியாக இருந்தாலும் சரி, அதை சந்திப்பாங்க. ஆனால் திமுகவின் அதாவது ஒவ்வொரு மாவட்டத்தில், நான் என்ன சொல்கிறேன், ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கிற திமுக காரங்களும் இதை ப்ரெஷர் போடுறாங்க. இப்போதைக்கு இவங்க பேரில் வழக்கு போட்டால் தான் நம்ம 2026 தேர்தலில் நிற்க முடியும். இப்போ எங்கள் மாவட்டத்தில் வந்து கன்னியாகுமரியிலேருந்து கம்போடியா வரைக்கும் சொத்து சேர்த்துருக்காருந்தாங்க ஒரு முன்னாள் அமைச்சரில். இப்போ அவருக்கு பேரில் வழக்கெல்லாம் போட்டால் தானே வந்து அந்த இடத்துல அடுத்த ஆள் நிற்க முடியும். அதனால் அங்கே இருக்கிற திமுக காரங்கள்லாம் என்ன சொல்லுவாங்க, இதுக்கெல்லாம் புஷ் பண்ணுவாங்க. யார் அந்த முன்னாள் அமைச்சர்? அவர் முன்னாள் அமைச்சர் தளவாய் சுந்தரம். அவரை வந்து அவர் ஸ்டாலினோட வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்கு வரும்போது சொன்னார், கன்னியாகுமரியிலேருந்து கம்போடியா வரைக்கும் சொத்து வச்சுருக்கேன்னாரு. அதனால் அதெல்லாம் வரதான் செய்யும். அதெல்லாம் வந்து எதிர்கொள்ள வேண்டியதான். கடந்த 2 ஆண்டு 3 ஆண்டு காலம் கழகத்தை பிரித்து இப்படியே ஓடிட்டு இருந்து கழகம் இணையக்கூடிய காலங்களில் இதெல்லாம் நடக்கும். எஸ்பி வேலுமணி வந்து அதிமுக தரப்பில், எடப்பாடி தரப்புல இருந்து வந்து ஒருங்கிணைப்பை வந்து முன்மொழிகிறாரு. 6 முன்னாள் அமைச்சர்கள் வந்து ஒருங்கிணைப்பை விரும்புகிறாங்க அப்படின்னு பேசப்பட்டது. அதில் வந்து முக்கியமானவர் வந்து எஸ்பி வேலுமணி. ஸோ அங்கேருந்து ஒரு ஆள் இங்கிட்டு வைத்திலிங்கம் வந்து அதிமுக வந்து 2025 ஒன்றிணைனாரு, இப்போ பிப்ரவரிக்குள்ள ஒன்றிணையும் அப்படின்றாரு, வர பிப்ரவரிக்குள்ள ஒன்றிணைன்றாரு. எடப்பாடி விட்ட யாரையும் வந்து இலக்க விரும்பவில்லை அப்படின்றாரு. ஸோ இங்கிட்டு வந்து இவர் வந்து அந்த முன்னெடுப்புகளை செய்கிறாரு. அதனால் வந்து அங்கிட்டு ஒரு ஆள் இங்கிட்டு ஒரு ஆள் லாக் பண்ணுறாங்க டிஎம்கே அப்படின்றாங்க. நீங்கள் உங்கள் கேள்வியிலே சொல்லிட்டீங்க, மக்கள் பார்வையிலையும் தெரியுது. இங்கே பேசணும்னு முடிவு எடுக்கிறாரு, இவர் பிப்ரவரி மாதத்துக்குள்ளே இணைச்சிருவோங்கிறாரு. அங்கே பேச்சுவார்த்தைக்காக ஓடிட்டு இருக்காங்கங்கிறாங்க. 2 பேர் மேலே வழக்கு டக்குன்னு போட்டால் அது அப்படி தான். இப்போ அண்ணன் வந்து இருக்கையிலே இருந்தார், எதிர்கட்சி துணைத் தலைவராகவே இருந்தார். அது வரைக்கும் நம்ம சபாநாயகர் அப்பாவும் என்ன சொன்னார், மரபில் இல்லை, செயல்பாட்டில் இல்லை, முன்னாள் முதல்வராக இருந்தார், அவருக்கு இருக்கை கொடுக்கணும்னாரு. அவர் எப்போ பாஜகவோட இணைஞ்சாரோ உடனே அவருடைய இருக்கை பிடுக்கப்பட்டது. ஓபிஎஸோடது நீங்கள் புரிஞ்சுட்டு அண்ணன் ஓபிஎஸ் அவர்களோட இருக்கை அது வரைக்கும் இருந்தது. இவங்க அதாவது எடப்பாடி பழனிசாமி வந்து பாஜகவோட இணைஞ்சிருக்கிற வரைக்கும் அண்ணன் ஓபிஎஸோட இருக்கை அங்கே இருந்தது.
என்னைக்கு அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் வந்து நாடாளுமன்ற இதில் வந்து ஒருங்கிணைஞ்சி அவங்களோட இணையும் போது அவருடைய இருக்கையை பிடுங்கி உதயகுமாருக்கு கொடுக்குறாங்க. அதிமுக வெளில வந்தோடனே பிடிங்கிறாங்க. அரசியல் தானே, அதாவது இது அரசியல் தானே. இதை வந்து திமுகவோட ஒரு அதை வந்து மக்கள் பார்க்கும்போது வெறுப்பு அரசியல். திமுகவுடைய செயல்பாடு அது வந்து சபாநாயகர் அது வரைக்கும் நீங்கள் அன்னைக்கே கேட்கும்போது நீங்கள் கொடுத்துட்டு போயிருக்கலாமே, அதை நீங்கள் பார்க்கணும். அதனால் அது போல தான் இதெல்லாம் கடந்து தான் நம்ம அண்ணா திமுக நாங்கள் களத்தில் நிற்கிற ஆட்கள் தான். அதில் ஒன்று சொல்லலாம், என்ன ஒற்றுமையாக அணைஞ்சால் பலம் கொண்டு நிற்போம். நம்மளை யாரும் செய்ய முடியாது. அண்ணன் தம்பியாக நம்ம வந்து ஒற்றுமையாக இருக்கிறது தான் நமக்கு மிகப்பெரிய பலம். பிரிஞ்சிருந்தால் அதாவது அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் சொல்ல ஒற்றை குச்சியை உடைக்க ஈஸி, கட்டுக்குச்சியை உடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். இல்லை அங்கே இப்போ எல்லா தரப்புலையுமே அது பேசப்படுதா? சசிகலா அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் இப்போ கொஞ்சம் காலமாக அடிக்கடி முன்மொழிகிறத பார்க்க முடியுது ஒருங்கிணைப்பை பற்றி. ஆனால் அங்கிட்டு வந்து பெருசாக இல்லையே. வரும், ஏன் அவசரப்படுறோம்? நம்ம அவசரப்படாமல் இருப்போம். நம்மக்கிட்ட எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் என்னை பொறுத்த வரைக்கும் சொல்கிறது, அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள்ட்டையும் அது சொல்கிறது அதுதான். நம்ம அமைதியாக இருப்போம். அண்ணனும் அதை தான் சொல்கிறார், நம்ம அமைதியாக இருப்போம். நம்ம மக்கள் மத்தியில் செல்வாக்கோடு இருக்கோம், நம்ம நிமிர்ந்து நிற்கிறோம். நம்ம எங்கேயும் நம்ம முதுகில் எங்கேயும் புண்ணு இல்லை, குனிகிறதுக்கு பயம் இல்லை. நல்லா புரிஞ்சுருங்க. அவர் என்ன தப்பு செஞ்சார்? ஒரு தப்பு செய்யலை. கட்சிக்கு வழி நடத்தணும், சில கட்டமைப்புகளை மாற்றணும்னாரு. அதே கட்டமைப்பை இப்போ மாற்றணும்னு தான் அவர் எடப்பாடி பழனிசாமி சொல்லுவார். இதை தான் 2 வருஷத்துக்கு முன்னாடி அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் சொன்னார். கட்டமைப்பை நம்ம மாற்றி நம்ம வந்து ஒரு தோல்விக்கு போகிறோம், ஒரு கட்டமைப்பை மாற்றுவோம்னு தான் சொன்னார். அதுக்காக நீங்கள் ஓபிஎஸ் அண்ணனே மாற்றணும்னு முடிவெடுத்ததுனால பல சுழற்சிகள். அதை திரும்பி அவரும் எடப்பாடி பழனிசாமி இப்போ என்ன கட்டமைப்பை மாற்றணும், தொகுதியை பிரிக்கணும், 2 தொகுதிக்கு மாவட்ட செயலாளர் போடணும். இப்போ திரும்பி அங்கே உள்கட்சி பூசல் வருவது, அதெல்லாம் வெடித்து வெளியில் வரட்டும், நம்ம அமைதியாக இருந்து பார்ப்போம். அதிமுக ஒன்றிணைய கூடாதுன்னு திமுக நினைக்குது அப்படின்றீங்களா? கண்டிப்பாக. எதிரிக்கு அதாவது அதாவது நீங்கள் அதிமுகவுடைய பிரிவினை காலத்தில் தான் திமுக ஆட்சிக்கே வந்திருக்கும். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, எந்த காலத்தையுமே நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, புரட்சித் தலைவர் காலத்துக்கு பிறகு, நீங்கள் புரட்சித் தலைவர் மறைவுக்கு பிறகு ஜார்ஜேன்னு இருக்கும்போது தான் அந்த 89 திமுக வர முடிஞ்சது. அப்போ ஒன்று, இப்போ ஒன்று. அதுக்கு அடுத்து அதான் சொல்கிறேன், பிரிவினைக்குள்ள தான் வர முடியும். 96 ஒரு ஐயா மூப்பனார் அவர்களும் ரஜினிகாந்த் அவர்களுடைய வாய்ஸில் கூட்டணி வச்சு வர முடிஞ்சது. 2006 மைனாரிட்டி அரசாக தான் வர முடிஞ்சது. இப்போ பிரிவினைக்கு பிறகு அதுதான் திமுகவோட ஆட்சி இருக்குது. இப்போ நாளைக்கு அவங்க இன்னும் அந்த 5 ஆண்டு காலத்தை கொண்டு வரணும்னு முடிவு எடுத்தாங்கன்னா பிரித்து வச்சாதான் நடக்கும் அதுங்கிற ஒரு சூழ்நிலை. ஆனால் எல்லாத்துக்கும் மேலே இறைவன் ஒருத்தர் இருக்கார்ல, அது நடக்கிறது நடந்தானே ஆகும். வைத்திலிங்கம் அவர்கள் வந்து முன்னாடி வந்து 2025 டிசம்பருக்குள்ள அப்படின்னாரு, இப்போ திடீர்னு வந்து பிப்ரவரிக்குள்ள அப்படின்றாரு. ஸோ அந்த அளவுக்கு எதுவும் நல்ல பாசிட்டிவ் சைன் தென்பட்டு இருக்கலாம். நான் தான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், இணை ஒருங்கிணைப்பாளர் பதவி அண்ணன் வைத்திலிங்கம் அண்ணன்ட்ட இருக்குது. எந்த பதவியும் தான் வேண்டான்னு போனாரோ எடப்பாடி பழனிசாமி, அந்த பதவியை அவர் அண்ணன் வைத்திலிங்கத்திட்ட கேட்டிருக்கலாம். அவரை நான் கொடுக்குறேன், திரும்பி வந்து இணைங்கன்னு சொல்லியிருக்கலாம். அதனால அவர் வந்து அதை ஆணித்தரமாக அடிக்கிறாரு. ஒருங்கிணைப்பாளருக்கு இறங்கி வர எடப்பாடி சம்மதம் அவர் வைத்திலிங்கத்திட்ட சொல்லியிருப்பார். இதெல்லாம் நம்புற மாதிரியா சார் இருக்கு? ஏன் நம்ப? இப்போ நீங்கள் 6 பேர் போய் பேசுகிறாங்கங்கிறீங்க, இன்னைக்கு 18 பேர் வந்துட்டாங்கன்னு இன்னைக்கு தினமலர் பேப்பரில் போட்டிருக்காங்க. இன்னைக்கு நீங்கள் அப்போ இதெல்லாம் நீங்கள் நம்பும்போது அப்போ இதையும் நம்பி தானே ஆகணும். இல்லை அதுக்குன்னு ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போகிறீங்க. எக்ஸ்ட்ரீமாக போகிறது இதெல்லாம் அண்ணன் தம்பிக்குள்ள உறவு தானே. இல்லை என்னதான் நான் என்ன கேட்குறேன், இப்போ அந்த இணை ஒருங்கிணைப்பாளர் பதவி அவர்கிட்ட இல்லை. நீதிமன்றத்தில் இன்னைக்கு இணை ஒருங்கிணைப்பாளர் பதவின்னு போட்டிருக்காரு. அந்த இணை ஒருங்கிணைப்பாளர் பதவியை இவர் அண்ணன் வைத்திலிங்கம் வச்சுருக்காரு. அதனால் நாளைக்கு ஒரு வழக்குகள் பிரச்சனைகள் இன்னும் நீங்கள் ஒன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதிமுகவில் பிரிஞ்சிற காலத்தில் எத்தனையோ உரிமையல் நீதிமன்றத்தில் போய் வழக்குகள் பாதியில் நின்று அது பூரா இணைஞ்சது தான் வரலாறு. வழக்கு முடிய போகிறதில்ல. வழக்கு சார் அதிமுகவில் இது வரைக்கும் கிடையாது சார். அம்மா பீரியட்லே கிடையாது. ஜானகி அம்மாவும் வழக்கு போட்டாங்க உரிமையல் நீதிமன்றத்தில். புரட்சித் தலைவரோட சொத்தெல்லாம் வச்சு அது உரிமையல் நீதிமன்றத்தில் வழக்கு எடுக்கும்போது கட்சி இணைஞ்சிருச்சு. அது பிறகு திருநாவுக்கரசு அம்மா கூட போராட்டம் 96 ஒரு வழக்கு போட்டாங்க. அந்த உரிமையல் நீதிமன்றத்தில் உள்ள வழக்கு என்னாச்சு, எல்லாமே பாதியில் அப்படி அப்படியே நின்றுட்ட ஒழிய எந்த நீதிமன்றத்திலிருந்து உரிமையல் நீதிமன்றத்திலிருந்து அதிமுக வழக்குக்கு தீர்ப்பு வரல. இது மட்டும் வரப்போகிறதில்ல, அதுக்குள்ளே இணைஞ்சிருவாங்க. அப்போ ஓபிஎஸ்களோட வழக்குலையும் தீர்ப்பு வரப்போகிறதில்ல சார். வராதுங்கிறத நான் தான் சொல்கிறேன் சார். அதிமுக வந்து ஒரு சித்தர் சார். ஒரு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கின ஒரு இயக்கம், பாமர மக்களுக்கு அடிமட்ட மக்களுக்காக உருவாக்கின ஒரு இயக்கம். தன்னுடைய நடிப்பால் கிடைச்ச அதாவது என்னது ரத்தத்தை சிந்தி உழைச்ச வியர்வை அந்த பணத்தை கொண்டு வந்து அடிமட்ட தொண்டனுக்கும் கட்சிக்காரனுக்கும் தொண்டனுக்கும் போட்ட கட்சி.
இதை அபகரிக்கணும்னு நினச்சவங்க அழிஞ்சு போனது தான் வரலாறு ஒழிய இந்த அதிமுக அழிஞ்சதா சரித்திரத்திலே கிடையாது. அந்த அதிசயம் வந்து இந்த முறை நிகழாட்டி இப்போ ஓபிஎஸ் அவர்களுடைய அரசியல் வாழ்க்கை என்ன ஆகும்? அவ்வளோதானா? டாப் லெவலில் இருப்பார், நாளைய முதல்வராக இருப்பார். எப்படினாலும் வரலாம்ல. எடப்பாடி பழனிசாமி மேரில் இன்னைக்கு மக்கள் மத்தியில் ஒரு அதிருப்தி ஆகிப்போச்சு, படுதோல்வி. எதுலேயுமே நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க. அதுலேயும் நிர்வாகிகள் தான் தாக்கு பிடிச்சிட்டு நிற்கிறாங்க. அந்த நிர்வாகிகளே இப்போ கலையை தொடங்கிட்டாங்க. எப்படி நீதி அவர் வந்து முதல்வராக இருக்கும்போது 23 பேர் போய் கவர்னர்கிட்ட போய் இந்த முதல்வர் எங்களுக்கு வேண்டாம், எடப்பாடி பழனிசாமி வேண்டான்னு சொன்னாங்களோ அதுபோல் இன்றைக்கி 6-18 ஆகிருக்கு. நாளைக்கு அது 100 கூட ஆகும். ஆனால் என்னதான் இருந்தாலும் முதலமைச்சர் வேட்பாளர் அவர் தான், கட்சியோட பொதுச் செயலாளர் அவர் தான். மற்றதை வேணா பார்த்துக்கலாம், அது ரெண்டு தொடாதீங்க. அதெல்லாம் தொடாதீங்கலாம் சொல்ல முடியாது. அது நீங்கள் அதுக்கு அப்புறம் கட்சி இணைப்பே தேவையில்லையா? கட்சி இணைப்பு அதாவது நீங்கள் அவர் வந்து எல்லாத்தையும் பெருந்தன்மையாக விட்டு கொடுத்து, எடப்பாடி பழனிசாமி பெருந்தன்மையாக விட்டு கொடுத்து செயலாற்றினார்னா தமிழ்நாட்டில் ஒரு நல்ல ஒரு பேர் வாங்குவார். ஏன்னா இன்னைக்கு மக்கள் எதிர்பார்க்குறாங்க திமுகவுக்கு அடுத்து அதிமுக வரணும், வேற மாற்று கட்சிகள் வர வேண்டாங்கிறதுல இன்னைக்கு தீர்க்கமாக இருக்காங்க. இணங்கி போக தயாராகிட்டீங்க நீங்கள் எடப்பாடி சார். இணையும் சார், இது எங்கேயுமே இணங்கினா எப்படின்னா அதுதான் அண்ணன் என்ன சொன்னார், எந்த விதமான தியாகம் செய்யறதுக்கு நான் தயாராக சொல்லிட்டு அப்புறம் நீங்க ஆசைப்படுறீங்க முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கணும்னு சொல்றது தொண்டை. நல்ல புரிஞ்சுங்க, தொண்டர்களால் எடுக்கிற முடிவு. தொண்டர் தான் சொல்றாங்க நீங்க முதலமைச்சராக இருங்க, கட்சியை வழி நடத்துங்க, 2 பேரும் வழி நடத்துங்க. இன்னுமே அந்த ஆசை இருக்கா? முதலமைச்சர் வேட்பாளர் ஆசை அவருக்கு இருக்கா இல்லையோ, ஆனா இன்றைய சூழ்நிலையில கட்சிக்கு ஒரு முதலமைச்சராக அங்கீகாரத்தை நமக்கு புரட்சி தலைவி அம்மா கொடுத்த ஒரு முகம் அண்ணன் ஓபிஎஸ். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கலாம். புரட்சி தலைவர் காலத்தில் ஜானகி அம்மா இருந்தாங்க, அம்மாவை கொண்டே வரல. அதோட பெரிய பெரிய படைபலமாக இருந்த அன்னைக்கு எல்லாத்தையுமே அதாவது சுட்டி காட்டி அசைவில் இருந்தவர் ஆரம்பீரப்பன், நெடுஞ்செழியன், இப்படி போன்ற அண்ணன் பண்டுருட்டியார், இப்படிப்பட்ட எல்லாருமே இருந்தாங்க. ஆனால் புரட்சி தலைவர் யாரையுமே முன்னுக்கு கொண்டு வரணும்னு ஆசைப்படல. ஆனால் செங்கோல்னு ஒன்று வாங்கினது புரட்சி தலைவி அம்மாட்ட தான். அதுதான் அவர் வந்து வாங்கின மறைமுகமாக. நீங்கள் அந்த செங்கோல் வாங்கும்போது மதுரை நீங்கள் பார்த்தீங்கன்னா தலைவர் அதை கொண்டு வந்து வச்சு பக்கத்தில் இருக்கிறவர் அந்த எல்லாம் நிப்பாட்டி விட்டு புரட்சி தலைவி அம்மா கையில் அந்த செங்கோல் வாங்கி பண்ணுவார். அதே மாதிரி கழக கொள்கை பரப்பு செயலாளராக நியமித்து இதே ராயப்பேட்டை ஆஃபீஸில் புரட்சி தலைவி அம்மாவுக்குன்னு தனி அறை கொடுத்தாருங்க. கழக கொள்கை பரப்பு செயலாளருக்குன்னு தனியாக ஒரு அறை கொடுத்து அந்த அறையில் அவங்க வர்றது போகிறது மீட்டிங் பண்ணுறது. அவர் வந்து அமெரிக்காவில் இருக்கும்போது அம்மாவுடைய செயல்பாடுகள் அதெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்ச இருந்த பக்கத்திலே நாங்கள்லாம் இருந்திருக்கோம். அதனால் இதெல்லாம் கடந்து வந்த பாதைகள். அப்போ சுட்டி காட்டினது தலைவர். அதே போல தான் புரட்சி தலைவி அம்மா தனக்கு வந்த சோதனை காலங்களில் சசிகலாமாவை காட்டலை, இல்லை வேறு யாரையும் காட்டலை, அவங்களுக்கு கூடால இருந்த எந்த மந்திரியும் காட்டலை. ஆனால் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை எங்கேயோ ஒரு நகரசபை தலைவராக இருந்தவர், அப்போ தான் முறையில் எம்எல்ஏ வந்தவர், வருவாய்த்துறை அமைச்சராக இருந்தவரை கொண்டு வந்து மேலே உட்கார வைக்கிறாரு. அதுக்கு முன்னாடி எவ்வளோ பெரிய ஆட்கள் இருந்தாங்க, நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். நீங்கள் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஓபிஎஸ் அண்ணனோட பெரிய செங்கோட்டையன் இருக்கிறாரு, எவ்வளோ பண்ணலாம்ல, அதெல்லாம் செய்யலை. அம்மா வந்து மறைமுகமாக இந்த இயக்கத்துக்கு பின்னாடி இன்னும் பல உண்மைகள் இருக்குது, அது வெளியே வராமல் இருக்குது. அம்மா என்னெல்லாம் செஞ்சு வச்சுட்டு போனாங்க, ஓபிஎஸ் என்னெல்லாம் செஞ்சு வச்சுட்டு போயிருக்காங்க. அதே மாதிரி அம்மாவோட உதவியாளருக்கு என்னெல்லாம் பண்ணி கொடுத்து இந்த கட்சி எப்படிலாம் வழி நடத்தணும்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் பிற்காலத்தில் வந்துக்கிட்டு இருக்கோம். காலங்கள் போக போக ஒன்று சேராட்டும் இல்லை, ஒன்று சேரும், சேர்ந்தாதான் வந்து இயக்கம் வலுப்படும். இதெல்லாம் வரும், இதெல்லாம் வரக்கூடிய காலங்கள் வரதான் போகுது. கட்சியை ஒருங்கிணைக்கணும். சண்டை போட்டுட்டு இருக்கிறதுல பெரிய விஷயம் சண்டைனா இதுல தான் சண்டை. திரும்ப வந்து யார் முதலமைச்சர் வேட்பாளர், யார் வந்து கட்சியோட வழிநடத்தப்படுறது, அதெல்லாம் விட்டு கொடுத்து போகக்கூடிய மனப்பான்மை அதிமுக. நீங்க தான் சொல்றீங்க இந்த தியாகத்துக்கும் தயார். அப்புறம் நீங்க ஓபிஎஸோட ஆதரவாளர்கள் யாரும் தியாகத்துக்கும் தயாரா இல்ல. உட்கார்ந்து பேசினா எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்துடும். அந்த உட்கார முடியாத ஒரு சூழ்நிலையில ஏதோ ஒரு சக்தி தடுத்துட்டு இருக்கு. அந்த சக்தி இப்போ கூடிய சீக்கிரத்தில் உடைஞ்சிரும். உடையும் போது தன்னாலே கூடி உட்கார்ந்து பேசுவாங்க. எடப்பாடி அவர்கள் மனதளவில் வந்து இறங்கி வந்திருக்காரு அப்படின்றத தகவல் இருக்கா உங்களுக்கு? கட்சியோட மனசாட்சி பிரகாரம் நீங்கள் ஒன்று அவர் மனசார நினைச்சாருன்னு ஓபிஎஸ் அண்ணன் கூட இருக்கும்போது அவருக்கு இவ்வளோ ப்ரெஷரே இருக்காது, இவ்வளோ ரத்த கொதிப்பு கூட அவருக்கு வந்திருக்காது. ஏன்னா இவ்வளோ டென்ஷனாக இருக்காரு பாருங்க இப்போ நிறைய. ஆமாம், நீங்கள் அவர் இப்போ எங்கே பார்த்தாலும் அவர் வந்து டென்ஷன். இப்போ அன்னைக்கு ஓபிஎஸ் அண்ணன் மட்டும்தான் கேட்பாரு.
அதை கையெழுத்து போடணும், சரிண்ணே இதை செஞ்சுருவோமானே கேட்டுட்டு போயிடுவார். சில நேரம் வேண்டாம் பாரு, கொஞ்சம் பிடிச்சி நிப்பாட்டுவார், திரும்பி விட்டுருவாருன்னு வைங்களேன். நம்ம அண்ணா ஓபிஎஸ் அண்ணனை பொறுத்த ஒரு லிமிட்டுக்கு மேலே விட்டுருவார். சரிங்க போங்க, இதனால ஒரு குழப்பம் வேண்டாம்னு விட்டுருவார். அது நம்ம கூடாலே இருக்கிற குழப்பனாக இருந்தாலும் சரிதான், பதவி போட கேட்கலையா, ரைட்டு விட்டுருக்காங்க, போங்க பொறுமையாக பார்க்கலாங்கன்னு நம்மளை தள்ளி சாதனைப்படுத்திடுவார் ஒழிய எடப்பாடி பழனிசாமி சொல்றது நடந்துட்டு இருந்தது. ஆனால் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி முனுசாமிகிட்ட கேட்கணும், ஜெயக்குமார்கிட்ட கேட்கணும், சிவி சண்முகத்திட்ட கேட்கணும், தங்கமணிகிட்ட கேட்கணும், வேலுமணிகிட்ட கேட்கணும். நல்லா புரிஞ்சு எத்தனை பேர்கிட்ட கேட்க வேண்டியிருக்கு. இத்தனை பேர்கிட்ட கேட்டாதான் எடப்பாடி பழனிசாமி ஒரு அறிக்கையை வெளியே விட முடியும். ஒரு அறிக்கை கூட வெளியிட முடியும். அவரால் அவர் இஷ்டத்துக்கு நான் தான் பொதுச் செயலாளருங்கிற புரட்சி தலைவி அம்மா போல ஆளுமை செயல்படுத்த முடியாது. அப்படி முடிஞ்சிருந்தா அவர் கேட்டிருக்கே வேண்டாம். சிவி சண்முகத்திட்ட இருக்கிற 8 தொகுதியை அவர் பிரித்து போட்டிருக்கலாம், வேலுமணிகிட்ட இருக்கிற தொகுதியை பிரித்து போட்டிருக்கலாம், 4வது இடத்துக்கு போன கன்னியாகுமரியில் இருக்க மாவட்ட செயலாளரை மாற்றிருக்கலாம். நாம் தமிழருக்கு கட்சிக்கு கீழே போய் டெபாசிட் காலியான மாவட்ட செயலாளரை மாற்றிருக்கலாம், ஒன்றிய செயலாளரை மாற்றிருக்கலாம். எதுவுமே செய்ய முடியல. அப்போ ஆளுமையற்றவர் தானே எடப்பாடி பழனிசாமி. வாய்ப்பு கொடுக்கலாம். 2026 ஓகே தான் உங்களுக்கு கடைசி வாய்ப்பு. எத்தனை வாய்ப்பு கொடுப்பேங்க? அப்புறம் 2026 நீங்கள் ஒன்றுமே இல்லாமல் போயிட்டீங்கன்னா கட்சியும் போச்சு, சின்னமும் போச்சுல சார். அதுக்கப்புறம் எங்கேருந்து எடுத்துகிட்டு வருவீங்க? இப்போவுமே சட்டமன்றம் 8 சட்டமன்றம் தான் ஜெயிச்சிருக்கீங்க. 234ல் 8 தான் வெற்றி. அவர் சேலம் மாவட்டத்தில் அவர் எடப்பாடி மட்டும் தான் ஜெயிச்சிருக்காரு. மிச்சம் இருக்க 5 தொகுதி சேலத்தையும் காப்பாற்ற முடியலையே அவரால், சொந்த வார்டை காப்பாற்ற முடியலையே. அப்புறம் அவரே அந்த சூழ்நிலை தானே. அவர் அந்த பதவியை விட்டு கொடுத்தானே ஆகணும். கொடுத்தாதான் அது வந்து மறுபரிசீலனை பண்ணி அது யார் வைக்கலாம் சார். நீங்களே அனுபவிச்சாச்சு சார், எல்லாமே அனுபவிச்சாச்சு. எல்லா வயசு 70 ஆயாச்சு, 70 வயசு ஆயாச்சு. அப்படி பார்த்தா ஓபிஎஸ் சொல்றேன், நீங்க முடிவெடுங்க. முடிவெடுத்து அடுத்த ரவுண்டுக்கு உள்ள ஆட்களை ஆதரிச்சு வெளியே கொண்டு வாங்க. அதுக்கு தயாராயிட்டீங்க. ஆனா எடப்பாடி மட்டும் வேணான்றீங்க சார். எடப்பாடியை வேண்டான்னு நாங்க பேசல. எடப்பாடி மனதா மாறணும். 1001 புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சொன்ன போலதான் எங்களுக்கு மனமாற்றம் தான் தேவை ஒழிய அவரை அழிக்கணுங்கிற சக்தி எங்களுக்கு தேவையில்லை. மனமாற்றம் தான். எந்த இடத்துல சார் பிரச்சனை வந்துச்சு? அடிப்படையில் எந்த இடத்துல இந்த பிரச்சனை ஆரம்பிச்சுன்னு நினைக்கிறேன் சார். எல்லாமே பதவி தான். தான் பெரியவன் நம்மள்ட்ட இந்த பதவி வந்தால் கட்சி நம்மக்கிட்ட வந்துடும், நம்ம நாளைக்கு நிரந்தர முதலமைச்சர் ஆயிடுவோம், நிரந்தர பொதுச் செயலாளர் ஆயிடுவோங்கிற ஒரு ஆசை தான். அந்த ஆசையை கொண்டு வரணும்னா நீங்கள் அடிமட்ட தொண்டன்ட்டு அந்த மாதிரி நடக்கணும். தப்பு இல்லை. அந்த தலைவர்கள் வகுத்த விதியை மாற்றிருக்கக்கூடாது. நீங்கள் அப்போ அந்த தலைவரோட வகுத்த விதியை மாற்றும் போது புரட்சி தலைவரே இன்னும் இதயத்தில் சுமந்துட்டு இருக்கிறவன் உங்களை எதுக்கு தான் செய்வான். நீங்கள் தலைவரோட விதியை மாற்றிடுறீங்க, தலைவரை மறைக்கிறீங்க. தலைவர் இவ்வளோட்டு ஸ்டாம்ப் சைஸுக்கு போயிடுறாரு. அம்மாவே இவ்வளோ ஸ்டாம்ப் சைஸுக்கு வந்துட்டாங்க, சின்ன சைஸுக்கு வந்துட்டாங்க. எடப்பாடி படத்தை பெருசாக போட்டுருங்க. பகடைக்காயாக பயன்படுத்துகிறாங்க. ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா வந்து பாஜக பகடைக்காயாக பயன்படுத்துகிறாங்க. அவங்க எப்படியாச்சும் உள்ள துணிச்சு திரும்ப வந்து பாஜகவுக்கு கீழே எங்களை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. நான் ஒன்று சொல்லிட்டேன், நமக்கு புத்தி இல்லையா? நமக்கு நமக்கு பெரிய அறிவுகளை வளர்த்து தந்துட்டு போயிருக்காங்க. பாஜக எப்படி, திமுக எப்படி, காங்கிரஸ் எப்படி, கம்யூனிஸ்ட் எப்படி, நல்லா புரிஞ்சுருங்க. இப்படி தலைவர் காலத்திலே இருந்து ஒவ்வொரு கட்சியும் எதிர்கட்சியில் நம்ம எப்படி வச்சுருப்போம், எதிர்கட்சியை வேண்டாம் போது எப்படி வச்சுருப்போங்கிறது நிறைய பாடங்களை கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்க தலைவர்கள். அப்போ பாஜக நம்மளை செய்யுது, திமுக இது செய்கிறது, அதெல்லாம் நான் வந்து ஓபிஎஸ் வழி இல்லாமல் தான் பாஜக கூட்டணியில் இருக்கார் சார். அவர் கூட்டணிக்கு மட்டும்தான் சார். இது கொள்கையில் வேறு சார். கொள்கை வேற. அவருடைய கொள்கை, அவருடைய சித்தாந்தம் எல்லாமே புரட்சி தலைவர் அம்மாவோட வழிதான். அதிமுக ஒன்று பாஜக கொள்கை மட்டும்தான் சார். அதிமுக ஒன்று பாஜக, நான் அதுதான் சொல்றேன். அதிமுக ஒன்று பாஜக 10 சீட்டு தான் தருவேன்னு சொன்னா அது 10 சீட்டு தான் வாங்கி நிற்கணும் தமிழ்நாட்டில். அப்பதான் கூட்டணி, இல்லைன்னா இல்லை. நீங்க அதுக்காக இன்னைக்கு இப்போ இந்த 2024 தேசிய ஜனநாயக கட்சி கூட்டணியில் அண்ணன் நீங்கள் நம்ம சேர்ந்துருந்தால் அவங்களுக்கு ஒரு 10 சீட்டு கொடுத்துருப்போம், வந்திருப்பாங்க. நம்ம ஒரு 10 சீட்டு வந்திருப்போம். 20 சீட்டு நம்ம இன்னைக்கு 40-20 தொகுதி நம்ம வந்திருப்போம். போச்சுல்ல. நம்மள்ட்ட இருக்கிற ஒரு 10 தொண்டனுக்கு அந்த வாய்ப்புகள் இழந்து போகுதில்ல. அதை கெடுத்தது யார்? எடப்பாடி பழனிசாமி தானே. அப்போ அந்த உப்பு தின்னதுக்கு உள்ள தண்ணி அவர் குடிச்சுன்னா இப்போ ஆகுதான் செய்யணும். ஒரு தொண்டனுடைய அடிமட்ட உணர்வையும் அவனுடைய வாழ்க்கையுமே நீங்கள் அழிச்சிட்டீங்களே.
நாம் தமிழர்லேருந்து வெளியேறின ஒரு முன்னாள் நிர்வாகி சொல்றாரு 2011 காலகட்டத்தில் வந்து சீமான் வந்து சசிகலாட்ட வந்து 11 கோடி ரூபா வாங்கினார் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு நாம் தமிழரில் இருக்க சாட்டை துணைவன் வந்து எச்சிக்கையில் காக்கா கூட விரட்ட மாட்டாங்க, சொந்த ஜாதிக்கே அவங்க ஒன்றும் செஞ்சதில்லை, அவங்க போய் எங்களுக்கு பணம் கொடுத்தாங்களா அப்படின்றாரு. இது ஒரு கான்ட்ரவர்சியாக போயிட்டு இருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? அந்த நேரத்தில் தான் இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் அப்படின்லாம் வந்து சீமான் பேசி 2011 சீமான் வந்து அம்மாக்காகவும் பிரச்சாரம் பண்ணார். விஜயகாந்த் அந்த டைமில் வந்திருக்காரு. நானே வந்து பல முறை கார்டன் பக்கத்தில் பார்த்துருக்குறேன். ஏன்னா நாங்கள் வந்து ஆமாம் அந்த பக்கத்தில் அவர் வந்திருக்கார். அப்போ ஒன்றும் ரொம்ப பிரபலமான ஆள் ஒன்றும் இல்லை. நாங்கள் அப்போ ஒரு நம்ம ராவணன் அண்ணன் கூடால நாங்கள் அந்த டைமில் நிற்கும்போது நைட்டு ஒரு பண்டுருட்டியார் விஜயகாந்த் இவங்கெல்லாம் வந்து கூட்டணி கட்சிகள்லாம் பேசும்போது கார்டனில் வரும்போது நிறைய லெட்டர் பேர்டு கட்சிகள்லாம் நிறைய வரும். அதெல்லாம் வாங்கிட்டு போவாங்க, செலவுக்கு வாங்குவாங்க போவாங்க. அதெல்லாம் நம்ம வந்து பெரிய விஷயம் கிடையாது. அந்த நேரத்தில் உள்ளது. இதெல்லாம் நம்ம 11க்கு போகிற கடந்து போச்சு. அதெல்லாம் புரட்சி தலைவி அம்மா காலத்தில் உள்ளது. ஒருவேளை இந்த அம்மாவை சொல்கிறாங்களோ இல்லை அவர் அதாவது சாட்டை அப்போ யாருன்னா சாட்டைன்னா யாராவது தெரியுமா? அவங்க போய் சசிகலா அம்மாவை பற்றி பேசுகிறதுக்கு ஒரு தகுதி வேணும். எச்சி கையில் வரட்ட மாட்டாங்கன்னு நான் அது கேட்கல, நீங்கள் சொன்னதுனால சொல்கிறேன். அந்த அம்மாவுடைய டெரருக்கு சாட்டையை காணாமல் போயிடும். அது ஏன்னா இந்த மாதிரி வேட்ஸ் விட்டுருந்தால் நான் என்ன சொல்கிறேன், அவருக்கு விட்டுருந்தா நான் அவருக்கு கொடுக்குற இதை சொல்கிறேன். திருமதி சசிகலா அம்மாவோடைய பவர் என்னன்னு தெரியாமல் பேசாது. அது தெரிஞ்சிருந்து அவர் பேசுனா கரெக்டு. அவர் சொந்த ஜாதிக்கு கொடுத்தாங்களா சங்கத்துக்கு கொடுத்தாங்களா அதெல்லாம் ரெண்டாவது விஷயம். தமிழ்நாட்டில் இன்றைக்கி அவங்க சமுதாயத்தை சேர்ந்தவங்க எவ்வளோ பேர் அமைச்சராக இருந்தாங்க, எவ்வளோ எம்எல்ஏக்கள் இருந்தாங்க, அந்த முக்குலத்தோர் சமுதாயத்தை எவ்வளோ பலப்படுத்தினாங்கங்கிறது ஊரறிஞ்ச விஷயம். அது சாட்டைக்கு தெரியலன்னா அது எனக்கு தெரியல. அதனால் எச்சிக்கையில் விரட்ட மாட்டாங்கன்னு சொல்கிறதெல்லாம் தவறான பேச்சு. அது காலம் தாழ்த்த பிறகு பேசுகிறது பிரயோஜனம் கிடையாது. விஜய் அரசியல் எப்படி பார்க்குறீங்க? யாருக்கு ஆபத்துன்னு நினைக்கிறீங்க? பிரிந்திருப்பவர்களுக்கெல்லாம் ஆபத்து, அதிமுக ஆபத்து கண்டிப்பாக 100%. இப்போவுமே ஜெயஸ்ரீ அண்ணன் பையன் அங்கே போயிட்டாருன்னு கேள்விப்பட்டேன். ஓ உங்களோட தான் ஜெயஸ்ரீ பிரபாகர் போயிட்டாரு. அவர் ஒருங்கிணைப்பு குழு, அதாவது இதுல இருந்து ஒரு கிளை தான். அது அவர் பிரிஞ்சு போனா கூட ஒரு கிளை தான். என்ன நிக்காம வச்சிருக்கீங்க போலயே ஜெயஸ்ரீ பிரபாகரன் கூப்பா கிருஷ்ணன். அது அண்ணன் அதான் சொல்லுவோம்ல, அண்ணன் வந்து மரியாதை கொடுப்பாருங்க எல்லாத்துக்கும். அதை போய் நீக்கி என்னத்தை அவர் ஒரு கிளை தானே. இந்த ஒருங்கிணைப்பு குழுல இருந்து ஒரு கமிட்டி போட முடியல, அவர் ஒரு கமிட்டியை போட்டிருக்காரு. அதில் கேசி பழனிசாமியை கூடால சேர்த்துருக்காரு. அவருக்கு போட்ட கமிட்டியில் கேசி பழனி இவர் புகழேந்தியும் இவரும் நம்ம அண்ணன் கூட இருந்தவங்க. அவங்க தனியாக வந்து உங்கள் ஒரு கமிட்டி போடுங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ணன் பொறுத்திருந்து பார்ப்போனாங்க. அவங்க தனியாக ஒரு கமிட்டியை போட்டிருக்காங்க. சரி, தனியார் நின்றுட்டு இருந்த கேசி பழனிசாமி ஒரு ஆதரவு கொடுத்து கூடால உட்கார வச்சுருக்காங்க. அது ஒரு கிளை ஒருங்கிணைப்பு குழு. அதனால் அதை வந்து நம்ம அது இல்லை. அவரோட பையன் கூட போயிட்டதாட்டு விஜய் கிட்ட. அப்போ இப்படி ஒவ்வொருத்தராக போக தான் செய்யும். ரவீந்திரநாத் கூட போகிறத ஒரு முன்னாடியெல்லாம் வந்தியில் வந்துட்டு இருந்துச்சு. அது அவர்கிட்ட தான் அவர்கிட்ட தான் கேட்கணும், எனக்கு தெரியாது. இருந்தால் கூட அவர் வந்து அதிமுகவில் பேரை வாங்கி அதிமுகவில் ஒரு எம்பியாக இருந்தவர் அந்த தவறு செய்ய மாட்டார். அது சும்மா பொருளை கிளப்பி விடுவாங்க. விஜய் வந்து திராவிட பாதையிலேயே பயணிக்கிறாரு. இன்னொரு திமுகவோட கிளைக்கழகம் போல விஜயோட தாவேக்கா இருக்குது அப்படின்னு பாஜக குற்றம் சாட்டுறாங்க. குறிப்பாக வந்து விநாயகர் சதுர்த்திக்கு வந்து வாழ்த்து சொல்லலை அப்படின்றத ஒரு பேசு பொருளாக்குறாங்க. பெரியார் திடலில் போய் பெரியார் பிறந்தநாள் அன்னைக்கு போகிறாரு. இன்னொன்று வந்து ஒரு லெட்டர் பேடில் முன்னாடி பொட்டு வச்சிருந்த ஃபோட்டோ இருந்துச்சு, இப்போ அந்த பொட்டை ரிமூவ் பண்ணிட்டு பொட்டு இல்லாத ஃபோட்டோ அப்டேட் பண்ணிட்டார் அப்படின்றாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது விஜய் வளர்ந்து வர அரசியல். நான் வந்து எங்கள் மாவட்டத்தில் அவரோட படம் ஒரு 2ஆம் படம் அவங்க அப்பா எடுக்கும்போது எங்கள் வீட்டு பக்கத்து கிராமத்திலே தங்கியிருந்த பையன் தான். அப்போ ஒரு சின்ன ப்ராப்ளமே நடந்தது. அப்போவே ஒரு உணர்வுபூர்வமான தான் நட்புக்காக தான் கூடால இருக்க சக நட்பு உள்ளவங்க ஒரு சின்ன பிரச்சனை பண்ணிட்டாங்கும்போது கூட விஜய் வந்து அப்போ தான் நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா எங்கள் வீடு பக்கம் தான் அப்போ ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கிறக்காக அந்த நாகர்கோவில் கிராமத்தில் நடந்து ஒரு சின்ன பிரச்சனை அவருக்கு ஞாபகப்படுத்தலாம். அப்போது கூட தான் நண்பர்களுக்காக விட்டு கொடுக்காம பல பிரச்சனைகளுக்கு களத்தில் நின்றவர் தான், இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. வளர்ந்து வரக்கூடிய நபர். வளர்ந்து வர்றதுனால நாங்கள் வந்து பாராட்டுவோம். அதில் வந்து ஆபத்து உங்களுக்கு தான்றீங்களே. ஆபத்து நம்ம பிரிஞ்சிருந்த ஆபத்து. இதே அதிமுக சேர்ந்திருந்தால் நாளைக்கு விஜய் இங்கே வந்து கூட்டணி கட்சியில் வச்சா நம்ம கூட கூட்டணி வைக்க முதலமைச்சருக்கு ஆசைப்பட்டு இருக்காரு சார். நான் என்ன கேட்குறேன், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சினிமாக்கள்ல இருந்து வந்தோடனே முதலமைச்சர் ஆகலை சார். அவர் வந்து இந்த அரசியலை கற்றுக்கிடறதுக்காகவே திராவிட இயக்கத்தில் ஊறி தன்னுடைய படங்களில் கொடி சின்னம் எல்லாத்தையும் பயன்படுத்தி
அங்கேருந்து வந்து மக்களுக்கெல்லாம் உதவி செஞ்சு புரட்சி நடிகர், புரட்சி தலைவர் ஆனார் சார். அதிமுக கற்றுக்கிட்டு போய் நீங்கள் தனியாக முதலமைச்சர் ஆக்கிங்கன்றீங்க. நான் என்ன சொல்கிறேன், உண்மை அதில் தப்பே கிடையாது. அதிமுக ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்குனா விஜய் வந்து உட்காந்து, இப்போ விஜயகாந்த் எவ்வளவு போராடினார், ஒரு சீட்டு ஜெயிப்பார், அவர் நிற்கிற தொகுதி ஜெயிப்பார், மற்றபடி என்ன முடிஞ்சுதா சார்? அது அதிமுக சேர்ந்த பிறகு தான் சார். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் நடிகரை அழிக்காத கட்சி. விஜயகாந்த் அழிக்கலையே, அவராக தான் போனார். தனக்கு கிடைச்ச பதவியை கிடைச்ச உடனே கேப்பார் பேச்சை கேட்டுட்டு நாக்கை துருத்தினார், அம்மாவை எடுத்து குரல் கொடுத்தாரு. அதே தான் உண்மை சார். புரட்சி கலைஞர், அதாவது புரட்சி மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர் ஒருத்தர் புரட்சி தலைவர் கொண்டு வந்தார் சார். அவர் கேட்காம திமுக போனார். நெஞ்சுக்கு நீதி, வண்டிக்காரன் மகன், இந்த மாதிரி படங்கள்லாம் புரட்சி தலைவரை ஏற்று காணாமல் போயிட்டார். ராஜேந்தர் புரட்சி தலைவரோட ரசிகர், ஒரே படத்தில் சொன்னார், நீ ராமச்சந்திரனா இருந்தால் நான் உனக்கு மரியாதை கொடுப்பேன்ட்டு ஒரு உறவை காத்த கிளின்னு ஒரு படத்தை வச்சு பண்ணார், காணாமல் போயிட்டார். அதாவது இங்கே வளர்க்குறணுன்னா அது அதிமுக தான் சார். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். நான் வந்து இதில் நிறைய கருத்து சொல்லுவேன். அண்ணன் விஜயகுமார் கையில் பச்சையை குத்தி மாங்குடி மைனர்னு ஒரு படத்தில் பேசுவார். இப்படி பல கதைகள் இருக்குது. இதெல்லாம் வந்து விஜய்க்கு அவருக்கு வந்து அரசியல் அறிவுரைகள் கற்றுக் கொடுக்குறவங்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, அவர் களத்தில் இறங்கினோடனே முதலமைச்சர் பண்ணக்கூடாது. படத்தை நான் நிப்பாட்ட போகிறேன் 69 சொல்கிறது அதெல்லாம் தவறான செயல்பாடு. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கும்போது வரைக்கும் மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் படத்தில் முடிச்சுட்டு தான் வந்தார். அவருடைய படம் முதலமைச்சர் ஆன பிறகு அந்த படம் ரிலீஸ் ஆச்சு 77. நல்லா புரிஞ்சுங்க, மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் படம். அதனால் அந்த ஒரு காலகட்டத்தில் நம்ம வந்து உட்காரது வரைக்கும், மக்கள் நம்மளை ஏற்றி அரியணையில் உட்கார வைக்கிறது வரைக்கும் தன்னுடைய நடிப்பையும் உழைப்பையும் விட்டு கொடுத்தால் அரசியலை காணாமல் போயிடும். அது வந்து நான் ஒரு விஜய்க்கு நான் சொல்கிற ஒரே ஒரு அறிவுரை. அதே மாதிரி நீங்கள் வந்து அன்னைக்கு அவர் வந்து இன்னொரு வார்த்தை சொன்னார், ஒன்றியம்னு வார்த்தை விட்டார். ஒன்றியம், நீட் எதிர்ப்பு எல்லாம் கரெக்டு சார். இப்போ பெரியார் காமராஜர் அவர் உதயநிதி சொல்கிறாரு, பெரியாரை தொட்டாதான் தமிழ்நாட்டில் இதாகும், அரசியல் செய்ய முடியும்னு சொல்கிறாரு சார். அந்த பெரியாரை எதிர்த்து தான் சார் அண்ணாவே வெளியில் வந்து திமுகன்னு ஒன்று உருவாக்குனாரு. அதுக்கப்புறம் சேர்ந்துட்டாங்க சார். நான் என்ன கேட்குறேன், உருவாக்குற காரணம் அது. இன்னைக்கு நீங்கள் வச்சிருக்க திமுக, இன்னைக்கு நீங்கள் வச்சிருக்க திமுக அந்த பெரியாரை எதிர்த்து வெளியில் வந்த பிறகு தான் சார் நீங்கள் இன்னைக்கு திமுகன்னு உருவாக்குனார் அண்ணா. அவர் நிகழ்கால அரசியலை சொல்றாரு. இன்னைக்கு பெரியாரை எதிர்த்துட்டு அப்படி நீங்க நினைக்காதீங்க. இன்னைக்கு பெரியாரை எதிர்த்து புரட்சி தலைவர் எம்ஜிஆரை இதே மயிலாப்பூர்ல பெரியார் வசப்பாடி இருக்காரு. பெரியார் வந்து புரட்சி தலைவரை இதே மதுரையில் சித்திரகுளம் பக்கத்தில் நான் பத்திரிகை இதோட தாரேன் வசப்பாடி இருக்காரு. நடிகர் இங்கேருந்து போயிட்டாரு திமுக. அப்போ திமுக கூட சேர்ந்து திமுகவுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறாரு. அவர் கருணாநிதி இருக்கிற இடத்துல மேடையில் பெரியார் பேசுகிற பேச்சு. நடிகர் பொய்யாச்சுன்னா போக வேண்டியது தானே, எதுக்கு திமுக பற்றி வசப்படணும், இவரெல்லாம் நாளைக்கு காணாமல் போயிடுவாருன்னு சொன்னார். ஆனாலும் புரட்சி தலைவர் பெரியாருக்கு விழா எடுத்தார். அதுதான் தலைவர், அதுதான் புரட்சி தலைவர். தன்னை பகை என்று நினைச்சாலும் பாசத்தோட அன்பை காட்டுறவர் தான் புரட்சி தலைவர், அம்மாவும். அதனால நீங்க ஏன் அப்படி பாக்குறீங்க? பெரியார் சார் இன்னைக்கு பெரியாரோட கொள்கையை சாதிச்சு காட்டுற அளவுக்கு இன்னைக்கு ஒரு இருக்க மாட்டாங்க சார். நீ பொட்டு வைக்காத, கோயிலுக்கு போகாத, அதெல்லாம் வந்து அவருடைய இது. ஏன்னா நான் அந்த பெரியாரிசம்ல போனால் அது தப்பாக போயிடும். ஆனால் நாங்கள் அதில் இப்போ தலைவர் வந்து மூகாம்பிகை கோயிலுக்கு போகிறவர், அம்மா வந்து எவ்வளோ பக்தியில் இருப்பாங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சாதி மதம் எதுவுமே கிடையாது. எல்லா ஏழை மக்கள் ஒரே கொள்கை, அதுதான். அதை அவர் வெற்றி கழகத்து தலைவர் வந்து கடைபிடிக்கணும். சரி, பாஜக வைக்கிற விமர்சனத்தை எப்படி பார்க்குறீங்க? இன்னொரு திமுகவோட கிளைக்கழகம் போல இருக்கு, இன்னொரு தேசிய கட்சி தான் இங்கே தேவை, இன்னொரு திராவிட சாயல் தேவையில்லை. விஜய் வந்து பெரியார் திடலுக்கு போறாரு, விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்ல மாட்டாரு, பொட்டு வச்சிருக்காரு, இப்போ பொட்டை எடுத்து விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லாமல் இருக்கிறது தவறு தான். அவர் எல்லாத்துக்கும் சொல்லிட்டு போயிடணும். விநாயகர் சதுர்த்தியோ, இந்துவோ, கிறிஸ்டினோ, முஸ்லீமோ எல்லாத்துக்குமே ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டு எல்லாத்துக்குமே வாழ்த்து சொல்லிட்டு போயிடணும். கிருஷ்ண ஜெயந்தி வந்தாலும் ஒரு வாழ்த்து, அதில் ஒன்றும் தப்பு இல்லை. பெரியாருக்கு சிலைக்கு மாலை போட போல் அவர் அங்கே போய் ஒரு மாலையை வச்சுட்டு போகிறாரு. ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. அவர் வந்து ஒரு சிலைக்கு வந்து மாலை போட வந்திருக்கணும், ஒரு கூட்டத்தை காட்டியிருக்கணும். வந்தார் பெரியார் திடலுக்கு வந்துட்டு 3 பேர் வந்துட்டு போகிறதா பெரிய விஷயம். அது தப்புங்க. அதெல்லாம் அதாவது அந்த அறிவுரை, அதாவது அரசியல் அறிவுரை வந்து இப்போ அவர் முழுக்க மாசு.
நீங்கள் வந்து அதே பெரியார் சிலைக்கு போய் நீங்கள் மவுண்ட் ரோட்டில் இருக்கிற இடத்துல பெர்மிஷனை வாங்கி ஒரு 10-500 வண்டிலையோ இல்லைன்னா உங்கள் தொண்டர்களெல்லாம் வர வச்சு நீங்கள் அதில் மாலை போட்டிருந்தா இன்றைக்கி அது ஒரு பேச்சுக்கு இடமே இல்லை. தலைவர் அதெல்லாம் செஞ்சுருக்காருங்க. அப்போ அதுதான் உண்டு. நீங்கள் போய் ஒரு மாணவிக்கு வீட்டில் கொண்டு போய் காசை கொடுத்துட்டு பார்த்துட்டு வர்றது அது பெரிய விஷயம் கிடையாது. அது கூட வெளியே வராமலே எவ்வளவோ செஞ்சுருக்காரு தலைவர். ஐயா உதவி கல்யாணத்துக்கு காசு இல்லைன்னு சொன்னால் அப்படியா போங்கம்பார். ஆனால் அந்த வீட்டோட நிலைமையை தெரிஞ்சு அந்த கல்யாணத்துக்கு முந்தின நாளாவது போய் என்னென்ன செய்யணுமோ எல்லாம் செய்ய கொடுத்துருவார். அப்படி ஒரு சூழ்நிலைகள். ஆனால் வெளியே வரல. அவர் மறைஞ்ச பிறகு தான் அதெல்லாம் வெளியில் வருது. அவர் இருக்கிற வரைக்கும் வலதுகை கொடுத்தது இடதுகை தெரியாமல் போச்சு. இன்னைக்கு மக்கள் எதிர்பார்க்குறாங்க. நான் இல்லைன்னு விஜயை எதிர்பார்க்குறாங்க. இல்லைன்னு நான் மறுக்கலாம் மாட்டேன். அவர் விஜய் எங்கே விஜய் வரல. ஏன்னா இன்னைக்கு வந்து இங்கே ஒரு பிரிவினைகள் நிறைய இருக்குது. சார் யாருக்கு சாதகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க, யாருக்கு பாதகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? சார் அதிமுக இணைஞ்சிட்டாலே அதிமுக அடிக்க முடியும். திமுக திமுகவுக்கு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கா இல்லையா விஜயால? கண்டிப்பாக திமுகவுக்கு இருக்கும். இல்லைன்னு மறுக்க ரெண்டு பேருக்குமே இருக்குமா? திமுகவுக்கு இருக்கும். அதனால தான் அவர் இப்போவே துணை முதலமைச்சராக உதயநிதியை கொடுத்துருவோங்கிறாரு. அரசியல் அவர் செய்கிறாருல. நாளைக்கு ஒரு குழப்பம் வரக்கூடாது, பிரச்சனை வரக்கூடாது. சார் இன்னைக்கு பதவியை கொடுத்துறாரு. சார் இன்றைக்கி விளையாட்டுத்துறை அமைச்சரை கொடுத்துறாரு. அவர் போய் தான் இன்றைக்கி உட்காந்துருந்து எல்லா இடத்துலையும் ஓப்பனிங்கு தமிழ்நாடு முழுக்க போகிறாரு. விளையாட்டுத்துறை அமைச்சருக்கு எங்கே முக்கியத்துவம் கொடுக்குறாங்க? இன்னைக்கு முதல்வர் எங்கேயோ போய் இருந்தாலும் இவர் வந்து செய்கிறாரு. அதுதான் வளர்த்து விடுறாங்க. இல்ல திமுக என்ன சொல்றாங்க, எங்களோட எதிர்ப்பு ஓட்டுகள் தான் போவோம், எங்க ஓட்டு போவாது. அந்த அரசியல்ல நாளைக்கு ஒரு கட்டமைப்பு இன்னைக்கு அதிமுக போல உடைஞ்சிடக்கூடாது, பிரச்சனை ஆயிடக்கூடாது. இந்த இயக்கத்துக்கு ஒரு இதுதான் நான் சொல்றேன். இதுதான் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் ஒரு பிரைம் மினிஸ்டரோட இதுக்கு போனாலும் அண்ணன் ஓபிஎஸ் அனுப்புவாங்க. ஒரு நால்வர் குழுலையும் முக்கியமாக ஓபிஎஸ் வச்சாங்க. நாளைக்கு எனக்கு புறவுங்கிறத காட்டுறாரு. அதே மாதிரி தான் அவர் ஸ்டாலின் அவர்களும் தனக்கு புறவு இந்த இவரை வந்து உதயநிதி வரணுங்கிறத அவர் வந்து இன்னைக்கு ஒரு பிம்பமாக போட்டு கட்டிட்டாரு. அது அவங்கவுங்க கட்சிக்கு உள்ளது, கட்சிக்கு உள்ள செயல்பாடு. எதிர்கால அரசியல் விஜய் வர்சஸ் உதயநிதி அல்லது உதயநிதி வர்சஸ் விஜய் அப்படி தான் இருக்கும்ன்றீங்களா? ஏன் அதிமுக இருக்கு? ஏங்க அதிமுக ஒன்று இல்லைங்க, அவ்வளோதான் எங்களுடைய குறிக்கோள். அதிமுக ஒன்று நினச்சா அதிமுக வச்ச பிறகு தான் அரசியல். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவர் கமலஹாசன் இன்னைக்கு பொதுக்குழு கூட்டிட்டாரு, சீமான் ஒரு பக்கம் இருக்கார், விஜய் ஒரு பக்கம் இருக்கிறாரு. இவங்களுடைய ரசிகர்கள் எல்லாமே திமுகவில் இருப்பான், அதிமுகவில் இருப்பான், பிஜேபியில் இருப்பான், காங்கிரஸில் இருப்பான். கட்சியை விட்டுட்டு வரக்கூடிய ஒன்று இருப்பான். நல்ல புரிஞ்சுருங்க, கட்சியை விடமாட்டேன்னு சொல்லிட்டு இவரை ஒதுக்குறவங்களும் அதில் இருப்பான். இல்லை இப்போ எப்படி ரெண்டு பார்வை சொல்கிறாங்க. திமுகவோட எதிர்ப்பு ஓட்டுகள் தான் விஜய்க்கு போவோம், திமுகவோட ஓட்டுகள் போக வாய்ப்பு இல்லை, அதனால் எங்களுக்கு கவலை இல்லை அப்படின்றாங்க. இன்னொரு சைடு வந்து அதிமுக எப்படி பார்க்குதுன்னா, இல்லை திமுகவோட ஓட்டு தான் விஜய் வாங்குவார், எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றாங்க. சார் திமுக மேலே மக்களுக்கு ஒரு அதிருப்தி வரும்போது அந்த காலகட்டத்தில் யார் வந்து ஒரு தலைமைக்கு வர்றதுக்கு நிற்கிறாங்களோ அவங்களுக்கு தான் மக்கள் ஓட்டு போடுவாங்க. அது அந்த பலமாக இருக்கிற கட்சியை பார்ப்பாங்க. சார் இப்போ ஒருங்கிணையாத அதிமுகவாக இருந்தால் விஜயை நோக்கி அந்த வாக்குகள் போயிடும் அப்படின்றீங்க. விஜய்க்கு கட்டமைப்பு வேணும்ல சார். நீங்கள் இந்த குறுகிய என்ன ஒரு 15 மாதத்தில் கட்டமைப்பு அமைக்கணும்ல. அவர் வெளியிலேயே வரமாட்டேங்காப்பில்லையா? இப்போ நான் கேட்குறது அதிமுக ஒருங்கிணையில மாநாடே உங்களுக்கு வந்து இப்போ எங்கள் அக்டோபரில் போயிட்டு மாநாடு முடிஞ்ச பிறகு அவர் கட்டமைப்பு பண்ணணும். கட்டமைப்பு கீழே சார் நான் எப்போ அதான் சொல்கிறேன், எந்த ஒரு கட்சியாக இருக்கட்டும் கீழ் மட்டத்தில் இருக்க கட்டமைப்பு தான் அந்த கட்சிக்கு ஸ்ட்ராங்கு. அது அதிமுக நிறைய இருக்குது, பிரிஞ்சு இருக்கிறாங்க. எடப்பாடி 20% இருக்குது அப்படி சொல்லுங்கள். எடப்பாடிட்டு இல்லை சார், எடப்பாடிட்டு இருக்காருன்னா 2024 தேர்தலில் பூத்துக்கு உட்காந்துருப்பானோட பூத்தில் ஆளே இல்லையே, அப்புறம் நீங்கள் போய் எடப்பாடிட்ட ஒன்றுச்சு பாருங்கள், பூத்தில் ஆள் இருப்பான், இல்லாமல் இருப்பானா? நாளைக்கு கட்சியில் நமக்கு மேலே நடவடிக்கை எடுத்துருவாங்கங்கிற ஒரு எண்ணம் வந்துடும். அதே மாதிரி விஜய் வந்து கட்டமைப்பு உருவாக்கணும். நம்மக்கிட்ட கூட்டணிக்கு நாளைக்கு வரணும்னு சொன்னால் கூட நம்ம கட்டமைப்பு பார்த்து நம்மளுடைய ஒற்றுமையை பார்த்து தான் வருவாங்க. இப்போ நீங்கள் திருமாவளவனாக இருக்கட்டும், கம்யூனிஸ்டாக இருக்கட்டும், விஜயாக இருக்கட்டும், சீமானாக இருக்கட்டும். சீமானம் கிடையாதுன்னு சொல்லுங்கள், அவர் அந்த வண்டியை தனியாக கலத்தி விட்ருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மற்றவங்களை எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலே நம்ம அதிமுக ஒற்றுமையாக இருந்தால் ஃபஸ்ட்டு கூட்டணி பேசணும்னா நம்ம ராயப்பேட்டை புரட்சி தலைவரோட மாளிகைக்கு தான் வருவாங்க, அதுக்கு பிறகு தான் திமுக போவாங்க. ஆனால் இப்போ நம்ம பிரிஞ்சிருக்கிறதுனால எல்லாம் அறிவாலயத்துக்கு போயிட்டு அங்கேருந்து கிடைக்காததான் வெளியில் போவாங்க. அதிமுக ஒன்று சேர்ந்தா விஜயால எந்த பிரச்சனையும் இல்லை, அதிமுக ஒன்று சேராட்டி விஜயால பாதிப்பு இருக்குன்றீங்க. கண்டிப்பாக அதிமுக இப்போ உங்களுடைய கேள்விக்கு அதை சொல்லலாம். அதிமுக ஒற்றுமை நினச்சி நம்ம பலத்துக்கு முன்னாடி வேறு எந்த கட்சியுமே கிடையாது சார். நீங்கள் வேணால் திமுகவையும் சேர்த்தே சொல்கிறேன்.
திமுக இன்னைக்கும் கூட்டணி கட்சியை வச்சு தான் நிற்குது. ஒரு கூட்டணி கட்சி போக முடியுமா? இன்னைக்கு விடுதலை சிறுத்தை திருமாவளவன் பேசினார, ஆட்சியில் பங்குன்னு பேசினார்ல, என்ன நடந்துச்சு? காங்கிரஸும் பேசுது. என்ன நடக்குது சொல்லுங்க? ஒன்றும் இல்லை, அவர் பாட்டில் கூப்பிட்டு மேல் மட்டத்தில் கிளியராக வச்சுட்டு இருக்காங்க. சாமர்த்தியமாக கையாண்டார் ஸ்டாலின்றாங்க. அரசியலாக அவ்வளோவா அவர் அமெரிக்காலேருந்து வந்தார், இவர் போனார். நாங்கள் வந்து சார் மது ஒழிப்பை பற்றி பேசுகிறார். நான் இப்போ நீங்கள் கேட்டதுக்காக சொல்கிறேன். திருமாவளவன் என்ன சொல்கிறாரு? மது ஒழிப்பு போராட்டம். உங்கள்கிட்ட தானே சார் 2 எம்எல்ஏ இருக்குது, 2 எம்பி இருக்குது, ரிசைன் பண்ணிட்டு போய் நிற்க வேண்டியதானே? நான் என்ன கேட்க? அரசியல் உங்கள்ட்ட எம்எல்ஏ இருக்கா, எம்பி இருக்கா? ரிசைன் பண்ணுங்க, ஏன்னா வேண்டாம்னு சொல்லுங்க. மது ஒழிப்பு மாநாடுக்காக எதிர்ப்பு தெரிவிங்க. அரசியல் செய்கிறாரு சார் அவரு. ஒரு காலத்துல பேப்பர் படிச்சுட்டு இருந்த காலம் சார். இன்னைக்கெல்லாம் கையில போனை நோண்டிட்டு இருக்கும் போது உங்களுடைய மொத்த ஹிஸ்டரியுமே மறையாது. அந்த கேப்ல அதிமுக வந்து அரசியல் ஸ்டாலின் அவ்வளோதா வந்தாரு, உட்கார வச்சாரு, பேசினாரு, நீங்க பாஜகவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் சொல்லிட்டு போயிட்டான். திருமாவளவனோட சமிக்கையை அதிமுக பயன்படுத்திக்க தவறிச்சு அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆட்சியிலும் பங்கு இடத்திலும் பங்குன்றது ஒருவேளை நாங்க கொடுக்குறோம். திருமாவளவனோட சமிக்கையை அதிமுக அல்லது எடப்பாடி வந்து பயன்படுத்திக்க தவறிட்டார் அப்படின்னு நினைக்கிறீங்களா சார்? அதாவது எடப்பாடி வந்து அவர் வந்து என்ன சொல்றாரு? எடப்பாடியை நம்பி போனா தெருல நிக்கணும்னு விக்கிரவாண்டி தேர்தலில் பேசுறாரு. விக்கிரவாண்டி தேர்தலில் பொதுமக்கள்கிட்ட பேசுறாரு. திருமாவளவன் வந்து விக்கிரவாண்டியில பொதுமக்கள்கிட்ட பேசுறாரு. எடப்பாடியை நம்பி போனா தெருவில் தான் நிக்கணுங்கிறாரு விக்கிரவாண்டி மக்களுக்கு. அப்புறம் எப்படி நீங்க இது பண்ணுவீங்க? அதிமுகங்கிறது அவர் வந்து நான் பொதுப்படையாக தான் சொன்னேன், போய் தனியா போய் ஒருவேளை ஆட்சியில பங்கு நாங்க தரோம்னு எடப்பாடி சொல்லியிருந்தா இந்த கேம் இல்லாம உங்கள்ட்ட எப்படி சார் வருவாங்க? இப்ப அந்த தேமுதிமுக அந்த அம்மாவே வந்து நீங்க ஒற்றுமையா இருந்திருந்தா அந்த பையன் அன்னைக்கு ஒரு எம்பி சீட்டு வந்திருப்பாப்ல. எத்தனை பேர் வந்திருப்பாங்க? நீங்க யோசிச்சு பாருங்க. ஒற்றுமையா இருந்திருந்தா அதுதானே பிரேமலதா அந்த அம்மா சொல்லிட்டு போறாங்க. அதிமுக ஒற்றுமையா இருக்கணும், 4ஆ பிரிஞ்சிருந்தா செயல்பாடு இல்லை வராதுங்கிறது வெளிப்படையாக சொல்லிட்டு கவர்னர் பங்களாவுக்கு வந்துட்டாங்கல்ல தேநீர் விருந்துக்கு. அப்புறம் எங்க இருக்கு அந்த தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் அவங்க கூட கூட்டணி. இப்போ ராஜ்யசபா எம்பி கிடைக்கும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. கொடுப்பா அதுக்குள்ள எவ்வளோ குழப்பங்கள் வரப்போகுதுன்னு தெரியாது. நிறைய இருக்கு அரசியலை பொறுத்த வரைக்கும், அது நிறைய இருக்கு. அதே தான் திருமாவளவன் நினைப்பார். திருமாவளவன் என்ன நினைப்பாரு? சரி, நம்ம ஒருவேளை நம்ம இல்லைன்னா திமுக கூட்டணிக்கு பலமாக இருக்குமோங்கிறது வாய்ஸ் விட்டு பார்த்தாரு. ஒரு திருச்சியில் கொடி கூட ஏற்ற முடியல, திருச்சியில் கொடிக்கு கூட பர்மிஷன் கிடைக்க முடியல. பார்க்குறோங்களா நம்ம? அதுக்கு பிறகு என்ன பண்ணிட்டாரு? அவரோட கொடி ஏற்றதுக்கு பெர்மிஷன் கிடைக்காத ஒரு சூழ்நிலை உருவாகும் போது திரும்பி அடுத்த நாள் நாங்கள் திமுகவோட தான் இருப்போம், திமுக நாங்கள் அண்ணன் தம்பியாக தான் இருக்கோம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. முடிஞ்சு போச்சு. அரசியலை விட்டு பார்த்து அடிச்சிட்டாரு. அதில் ஒரு திமுக தலைவர் ஸ்டாலின் அரசியலை கையாளுவார். இப்போ அதை தான் நாங்கள் சொல்கிறோம். நம்ம ஒற்றுமையாக இருந்தால் பலங்கொண்டு தமிழ்நாட்டில் மக்கள் விருப்பப்படுறது திமுக இல்லைன்னா அதிமுக, அதிமுக இல்லைன்னா திமுகங்கிற முடிவை ஆணித்தரமாக இதயத்தில் பதிச்சிட்டாங்க தமிழ்நாட்டு மக்களோட இதயத்தில். அதை விட்டு கொடுத்து பிரிவினை வாக்கி வச்சிட்டு இருக்கிறாங்க. அது திமுக செஞ்சாலும் திமுகவுக்கே அது அந்த பாதிப்பு உருவாகும். ஏன்னா அதிமுக போல நாளைக்கு வேற கட்சி வந்துட்டால் திமுகவை திரும்பி காப்பாற்றுறதுக்கு கஷ்டம், ஆண்டவனால் கூட காப்பாற்ற முடியாது. இதே அதிமுக வந்தாச்சுன்னா அதனுடைய செயல்பாடு நீங்கள் அந்த தாக்கத்தை நீங்கள் அனுபவிச்சவங்க, அண்டர்ஸ்டாண்டிங்கில் அந்த தாக்கத்தை அவங்க அனுபவிச்சவங்க. தலைவர் காலத்தில் 11 வருஷம், அம்மா காலத்தில் 10 வருஷம் தொடர்ந்து. ஆனாலும் நாங்கள் யாரையும் பழி வாங்குறது இல்லை. நாங்கள் யாரையும் பழி வாங்கினோமா சொல்லுங்கள்? உங்களளவுக்கு நாங்கள் பழி வாங்கின ஆட்கள் கிடையாது. அதனால் பழி வாங்குற படலத்தெல்லாம் மறந்துக்கிட்டு, கட்சியை பிரிக்கிறதெல்லாம் மறந்துக்கிட்டு கழகத்தை நம்ம ஒன்றிணைப்போங்கிறது என்னுடைய செயல். நன்றி சார், உங்களோட நேரத்தை மிக்க